ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பரங்கிக்காயை வச்சு ஒரு இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நம்ம 3 எடுத்திருக்கோம். பரங்கிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்து என்னென்னா, குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அடுத்து 2 பாதிக்கு எடுத்திருக்கோம். அடுத்து பூண்டு, ஜீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள், பெருங்காயம். பூண்டும் பெருங்காயம் எவ்வளோ தூரம் சேர்த்துக்கலாமோ அது நல்லது. பருப்புனால வாய்வு பிடிக்கும், அதுக்காக இது நல்லா சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்து பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, நறுக்கி வச்ச பரங்கிக்காய் எல்லாத்தையும் போடுறோம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் முங்குற அளவு. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். அடுப்பில் குக்கரை தூக்கி வைக்கணும். இப்போ சாம்பாருக்கு எத்தனை விசில் விடணும்னா 5-6 விசில் விடலாம். அப்போ தான் அந்த காய் நல்லா வெந்து வரும்போது கடைஞ்சி அந்த பருப்போடு கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 5-6 விசில் வரட்டும் நல்லா. அப்போ தான் நல்லா அந்த காய் நல்லா வெந்திருக்கும், கடைஞ்சோடனே நல்லாயிருக்கும். இப்போ ஆவி அடங்கிருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா கடைஞ்சாச்சு. அடுப்பில் தூக்கி வைக்கிறோம். நல்லா இது கொதித்து வரணும். அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றுறேன். தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுன்னா கருவேப்பிலை போட்டோன்னே அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன சின்னதாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது போடணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் அது வதங்கணும். அப்போ சாம்பாரில் தாளித்து கொட்டும் போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம குக்கரில் ஊற்ற வேண்டியது தான். சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம தாளித்ததை கொட்ட வேண்டியது தான். நல்லா சாம்பார் கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோதாங்க சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.